ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. எப்போதும் சுய முடிவு எடுங்க. யாரிடம் கேட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பின்பற்றணும், உங்களுக்காக தயாரிக்கணும். அதனால் கொஞ்சம் சந்தையை பொறுத்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி, நிறைய அப்சர்வேஷன் பண்ணி, தொடராய்வு பண்ணி, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணாமல் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியாது. யாரையும் காப்பி அடிக்காதீங்க. நான் யாரையும் காப்பி அடிக்காதீங்க அப்படின்னா உடனே நான் காஃபி குடிக்க மாட்டேன், நான் டீ தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. யாரையும் பார்த்து அதே போல் வணிகம் செய்யணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய லாப நஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய கேபிட்டல், உங்களுடைய டிசிப்ளினுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சி செய்யுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க முடிந்தளவு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் பயன்படுத்த முற்படுங்க. உங்களுக்கு மொபைல் ஃபோன் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுல டெம்பரரி ஏதாச்சும் அவசர நிலைக்காக பயன்படுத்தக்கூடியது தான். ஆனால் மார்க்கெட்டில் இருக்கிற டேட்டாஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டெர்மினல்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சிஸ்டம் அண்ட் லேப்டாப் இல்லாத கண்டிப்பாக மொபைல் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால் அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் முடிந்தளவு இதை பார்த்தீங்கன்னா தான் ஓப்பன் ஹைலோ எல்லா டேட்டாவும் உங்களுக்கு ஒரே ஸ்க்ரீனில் கிடைக்கும்போது உங்களுக்கு இதை வைத்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடுக்கு ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். அதனால் அப்படி முயற்சி பண்ணுங்கள். உங்கள் நிறுவனத்துக்கிட்டேயே இது இருக்கான்னு கேளுங்க. அப்படி இல்லைன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்றைக்கி காலையிலேயே மார்க்கெட் ட்ரெண்ட் நமக்கு ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிருச்சு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்றைய தினம் நமக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது இம்பேலன்ஸில் இருந்தது. இந்த இம்பேலன்ஸில் இருக்கும்போது புட் ஆப்ஷன் சைடு தான் அதிகமாக இருந்தாங்க. இந்த புட் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருக்கணும்னா கம்பல்சரி மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தோம். அப்படி ஆகாத பட்சத்தில் கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதே அவங்க பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தோம். அது இம்பேலன்ஸ் வால்ட்டி நம்ம நோட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது ஒன்று. ஓகே, அது எப்படி காலையிலேயே நமக்கு ப்ரீ ஓப்பன்லேயே தெரியக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம நியூஸ் பேஸ்டோ வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்டோ மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற பெர்செப்ஷனோ நம்ம செய்ய போகிறது கிடையாது. அதே மாதிரி ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு டீ கடைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு பலகாரம் வாங்குறீங்கன்னா அது சூடாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த சூடாக இருக்கும்போது பலகாரம் வாங்குறதுக்கும் சூடு இல்லாமல் இருக்கும்போது அந்த பலகாரம் வாங்குறதுக்கு நீங்கள் விருப்பப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆப்ஷன் பையருக்கு என்ன தேவைன்னா அந்த சூடு தான் தேவை. அதாவது நீங்கள் நினைக்கிறது உடனே நடக்கணும். இது இன்றைக்கி இல்லாமல் நாளைக்கு நடந்து 2 நாள் கழித்து நடந்து அடுத்த வாரம் நடந்து அடுத்த மாதம் நடக்கிறதெல்லாம் இங்கே முக்கியமே கிடையாது. அதனால் ஒரு விஷயம் ஆப்ஷன் பையர் அப்படின்னா சூடு இருக்கணும். அந்த விஷயத்தில் ஆக்டிவாக இருக்கணும். அந்த ஆக்டிவாக இல்லாத இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆவரேஜ் ட்ரேட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸ் நீங்கள் கீழே இறங்க ஆவரேஜ் பண்ணுவீங்க. அது எப்போவாச்சும் ஒரு நாளாச்சும் ப்ராஃபிட் வரும்போதாச்சும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டோட வாழ்நாள் ரொம்ப ரொம்ப குறுகியது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை மார்க்கெட் லீவ் மே 1 அப்படிங்கிறதுனால நமக்கு மே 30 ஏப்ரல் 30 நம்மளுக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங். அப்போ இன்றைக்கி 28னா இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. அப்போ அதற்கு உண்டான டைம் டிகேவும் இங்கே பண்ணணும். அதையும் பண்ணிட்டாங்க. ஓகே, இன்றைக்கி 2 விஷயம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். அதை நம்ம பார்க்கலாம். ஒன்று, மார்க்கெட் டேட்டா போய்க்கோங்க. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமாக ரிலையன்ஸ் நிறுவனம் 3%. நீங்கள் சாதாரண மற்ற நிறுவனம் 3%க்கும் ரிலையன்ஸ் 3%க்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இது பெருத்த வெயிட்டேஜ் நிறுவனத்துக்கு என்னென்ன இருக்குது, நிஃப்டியை ஆட்டி படைக்கும் சக்தி இந்த ரிலையன்ஸ் கொண்டு. இதை கீழே போகிற ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 5%. அப்போது ரிலையன்ஸுக்கு இதுக்கும் 4% தானே கரெக்டாக போயிடுச்சானா அதுக்கு இதுக்கு வெயிட்டேஜ் இல்லை. அப்போது ரிலையன்ஸ் ஒருத்தம் போதும், ஒரு சிங்கிள் மேன் ஆர்மின்ட்டு. இவன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே போகாத வரை, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே போகாத வரை, இவன் ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகாத வரை மார்க்கெட் நிஃப்டியை அவ்வளோ சீக்கிரம் வீழ்ச்சி அடையக்கூடிய சக்தி
இவனுக்கு கிடையாது. நிஃப்டியை வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தி இந்த ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு உண்டு. இன்றைக்கி அது என்னவோ நியூஸ் இருந்துட்டு போகுது, அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். இன்றைக்கி ப்ரீ ஓப்பனில் 3%. அப்போ அதுக்கப்புறம் அவங்க என்ன நடந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஓப்பன் 1340, லோ வந்துட்டு 1320. அப்போ 20 ரூபா ஓப்பன்லேருந்து இறங்கியிருக்காங்க. மீண்டும் அதை கட் பண்ணதுக்கப்புறம் 34 ரூபாய் ஏற்றம் கண்டிருக்காங்க. க்ளோஸும் அங்கே தான் இருக்காங்க. அப்போது மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து 5% ஏற்றம். 5% ஏற்றத்துக்கு நிஃப்டியை வந்துட்டு தாங்கி பிடிச்ச நிறுவனம் இவங்க தான். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இதை தெரிஞ்சிருந்தாலே ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி கீழே போகிறக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது குறையும். அப்போ நிஃப்டியும் வந்துட்டு பாசிட்டிவில் இருக்காங்க, பேங்க் நிஃப்டியும் பாசிட்டிவில் இருக்காங்க. இந்த செக்டர் நிஃப்டியை தாங்கி பிடிக்கிற சக்தி ரிலையன்ஸ் இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டினா பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் நிஃப்டிக்குள்ளே இருக்குது. அப்போ இதுவே ஓரளவுக்கு நமக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டது அப்படிங்கிறது. இதோட டெரிவேட்டிவ்ஸ் பாருங்கள். 1400 கால் நேற்று க்ளோஸ் வந்துட்டு 7 ரூபா. இன்றைக்கி ஓப்பன் 10 ரூபாய்க்கு ஆகிருக்காங்க. லோ வந்து 7 ரூபா 75 பைசா. 10 ரூபாயிலேருந்து 7 ரூபானா 2 ரூபா 25 காசு. அதுக்கப்புறம் 22 ரூபா. இது என்ன இருக்காங்கன்னா உங்களுக்கு லோவில் இருந்து கிட்டத்தட்ட 2 மடங்கு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு ஸ்டாக்ஸ் வந்துட்டு லாஸும் வரலாம், ப்ராஃபிட் வரலாம். ஆனால் ஒரு இம்பேக்ட் ஸ்டாக்கை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து இதை லாஸே ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு குறிப்பிட்ட லாஸை நீங்கள் ஏற்றக்கூடிய சக்தியை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிசிப்ளின் ட்ரேட் அப்படிங்கிறது ஒன்று இருந்துருச்சு அப்படின்னா இதில் ஆப்ஷன் பையிலேயே நல்லா சாதிக்கலாம். ஆனால் முக்கியம் என்னென்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்கள் கையில் இருக்கணும். அது விட முக்கியம் டிசிப்ளின், ஒழுக்கம், வர்த்தக ஒழுக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி அமைச்சிட்டு கரெக்டாக டிசிப்ளின், ஏன்னா லாஸும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை, அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், அதே மாதிரி வந்துட்டு நமக்கு ஏற்ற மார்க்கெட் கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டை விட நமக்கு என்ன ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிறத தீர்மானித்து நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னா இது பெரிய தாக்கத்தை உங்களுக்கு உருவாக்கும். இது ரொம்ப முக்கியம். இந்த ரிலையன்ஸ் நமக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோடது 24,050 கால் 50 புட். அதுதான் நேற்றைய க்ளோசிங் ஏடிஎம் க்ளோஸ் தான் நம்ம எடுத்தது. 170 ரூபாய்ங்கிறது காமனாக போட்டுட்டு அதற்குண்டான நம்ம 2 பேர்த்தோட ஹை லோ பேஸ் பண்ணி நம்ம வந்து கோடு போட சொல்லியிருந்தோம். அது காலையில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. காலையில் நான் இன்றைக்கி வீடியோ போடல, ஆனால் நேற்றே வந்துட்டு இதற்குண்டான வீக்லி அனாலிசிஸ்லேயே இதை நம்ம சொல்லியிருப்போம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், புட் ஆப்ஷன் அப்படிங்கிறவங்க நமக்கு 178 ரூபா ஓப்பன் ஹை கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பதிவு கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நிறைய பேர் வந்துட்டு ஃபீட்பேக் வந்துட்டு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னா ஒரு தொடராய்வு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற பதிவுக்கும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதற்கு உண்டான பதிவு எனக்கு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, ஒரு மட்டற்ற மகிழ்ச்சின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் நமக்கு மோனோபோலி ஆகணும் ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுடைய ஹை, அதே மாதிரி புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ், இந்த ரெண்டுக்கு மேலே கால் வந்துட்டு ட்ரேடு நடக்க தொடங்கினாலே மோனோபோலி ஆகிடும். அப்போ இதில் எஸ்டர்டே ஹை அவங்க ஆப்போனண்ட்டோட இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 178க்கு மேலே நமக்கு ட்ரேடு நடந்துட்டு இருந்தாலே போதும். கால் ஆப்ஷன் மார்க்கெட் வந்துட்டு மேலே போகிறக்கான வாய்ப்பு தான் அதிகம். அப்போ இங்கே அர்த்தம் என்ன, ஓப்பன் 172 கொடுத்துட்டாங்க, 152 லோ கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 178க்கு மேலே இவங்க வர்த்தகம் நடக்கும்போதே நம்மளுக்கு என்ன தாக்கம் கொடுத்துட்டாங்க, இவங்க 24,050 என்னோடது அப்படின்னு சொல்லி மாறுதட்டிக்கிற அளவுக்கு இவங்க இம்பேக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 24,050 ப்ளஸ் 180, அப்போ என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு மார்க்கெட் வந்துட்டு 24,230 அப்படிங்கிற இடத்த ஊர்ஜிதம் பண்ணிட்டாங்க. அப்போ 24,230க்கு மேலே இருக்கிறது எல்லாமே மார்க்கெட்டில் வந்துட்டு இம்பேக்டாக கால் செலர் பேனிக்காக போயிட்டாங்க. ஆனால் வந்து அந்த கால் செலர் பேனிக்குமே வந்துட்டு நமக்கு பெருசாக பயப்படலை. அது ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 170 புள்ளிகள். அப்போது 170 ப்ளஸ் 170னா 340 புள்ளிகள். அப்போ 24,050 ப்ளஸ் நமக்கு 340 அப்படின்னா நமக்கு 24,400 அப்படிங்கிற இடம் நமக்கு வந்தாச்சு. அது ஒரு பாதை.
அடுத்து இந்த 2 ப்ரீமியத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் 324 30, அப்போ கிட்டத்தட்ட 354 இப்போ ட்ரேடிங். அப்போ வந்து இப்போது கால் செல்லரும் சரி புட் செல்லரும் சரி இது வந்து ஷார்ட் ஸ்ட்ரேடல் அப்படிங்கிறது பண்ணியிருந்தா இப்போ அவங்களுக்கு 15 ரூபா நஷ்டத்தில் இருக்காங்க. இதே லாங் ஸ்ட்ரேடல் ரெண்டுமே பை பண்ணியிருந்தா 170 + 170 அப்படின்னு பண்ணியிருந்தா இப்போ 15 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த ஹை போகும்போது இவங்க ஹை போகும்போது அப்போது கால் ஹை போகும்போது புட்டு லோ வந்திருக்கும், புட்டு ஹை போகும்போது கால் லோ வந்திருக்கும். அப்போ இந்த 366 31 இந்த ரெண்டே ஆட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் 397. அப்போ 340லேருந்து ஒரு 50 ரூபாய் இவங்க வந்து ஒரு பாசிட்டிவிட்டிலேயே இருந்திருக்காங்க. இதை தான் ஆடட் ப்ரீமியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரீமியத்தோட தொகையை நீங்கள் பார்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா சென்ற வாரத்தோட டேட்டாஸ். இங்கே எல்லாமே நம்ம முக்கியமான டேட்டா தான் பார்க்குறோம். இந்த நியூஸோ நகைச்சுவைக்கோ இல்லை வரைபடத்தையோலாம் நம்ம பார்க்கலாம். முதல் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தில் பார்க்குறோம். இதை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். இந்த கண்டிப்பாக இந்த டேட்டாஸை வச்சு நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது கடந்த வாரத்தில் இருக்கக்கூடிய ஹை அப்படிங்கிறது நமக்கு இந்த 3. அப்போ இந்த டேட்டாக்கு மேலே வணிகம் நடைபெறும் போது நமக்கு வந்து கால் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது நாளைய தினம் நடக்குமா அப்படின்னு பார்க்கணும். அப்படி அமையலை அப்படின்னா மார்க்கெட் வந்து சைடுவேக்குள்ளே போகலாம், இல்லைன்னா புட் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். அப்போ சைடுவேக்குள்ளே போச்சுன்னா காலோடைய ப்ரீமியம் டவுன் ஆகும், புட்டோட ப்ரீமியம் டவுன் ஆகும். இதுக்குள்ளே வந்துட்டு தப்பித்தவரையும் கூட மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதே மார்க்கெட் ஒன் சைடாக வால்டைலோ இருக்கிறாங்கன்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து தாக்கு பிடிக்கலாம். அதை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். அப்போ மார்க்கெட் வந்துட்டு கடந்த வாரத்தோட ஹை 24,365. இது வந்துட்டு வீக்லி ஹை. இப்போ நமக்கு வீக்லி ஓப்பன் அப்படிங்கிறது 24,070. லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் அப்படிங்கிறது 24,039. அப்போ மார்க்கெட் இன்றைக்கி லோவிலிருந்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் ஏறியாச்சு, ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணியாச்சு. அப்போ இந்த ஹைக்கு மேலே ட்ரேடு நடக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேட்டாவை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எழுதி வச்சுருங்க. அடுத்தது இப்போ மார்க்கெட் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் இன்னும் வரல. இப்போ நம்ம செட்டில்மெண்ட் நடந்திருந்தால் அப்படின்னு பார்க்க போது நம்ம 24,350. நேற்று பார்த்தா 170 ரூபாய் இருந்தவங்க இன்றைக்கி பார்த்தா 100 ரூபாய் தான் இருக்கிறாங்க. அப்போ 70 ரூபாயை கிணத்த காணோம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து டைம் வேல்யூ. அருணாச்சலம் படத்தில் மாற 30 நாள் 30 கோடி செலவுங்கிற மாதிரி இப்போ வந்துட்டு 170 ரூபாய் இருந்ததை 100 ரூபாயை மாற்றிட்டாங்க. இன்னும் 2 நாட்கள் இருக்குது. இப்போ மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே வரும்போது ஏடிஎம் டிகே நடந்திருக்கு. நாளை தினம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது ரியாக்ட் பண்ணும். அப்போது 24,350 + 100 - 100. அப்போ மார்க்கெட் என்னாகும் 24,250. இந்த பக்கம் 24,450. இது ஒரு இம்பேக்டட். அடுத்து இது 200 பாயிண்ட்டாக எடுத்துட்டோம்னா 24,550, 24,150 நமக்கு இருக்க போகுது. அடுத்து இவங்க 2 பேர்த்தோட லோ நமக்கு முக்கியம். காலோட லோ 41ங்கும்போது 24,391. இவங்க 95 ரூபாய் அப்படிங்கும்போது 24,255 அப்படிங்கிற இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. இதை தக்க வைக்கிறதுக்கு தான் மார்க்கெட் வந்துட்டு மூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பு இருக்க வேண்டும். அடுத்தது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பாக இம்பேலன்ஸாக தான் இருக்க போகிறாங்க. கால் சைடு வந்துட்டு கொஞ்சம் சற்று அதிகமாகவும் புட் சைடு வந்து இப்போ கம்மியாக இருக்காங்க. நேற்று வந்து புட் சைடு ஜாஸ்தியாகவும் கால் சைடு கம்மியாக இருந்தாங்க. அப்போ இது அப்படியே மாற்றம் அடைந்திருக்கு. இதை வந்து உன்னிப்பாக கவனிங்க. மார்க்கெட்டை பொறுத்தவரை இதுதான் நடக்கும்னு நினச்சி பண்ணாதீங்க. மார்க்கெட்டில் இங்கே வாய்ப்பு என்னென்னு பாருங்கள். நீங்கள் நினச்சது நடக்கலைன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டை ஒதுங்கி நின்றுங்க. இல்லை நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆப்ஷன் பையராக மாறுனீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டு காணாமல் போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக ஆப்ஷன்ஸ் ட்ரேட் அப்படிங்கிற ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். நிறையா உங்களுக்கு வந்துட்டு 95% அக்யூரசி, 100% அக்யூரசி, நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படியெல்லாம் சொல்லலாம். எதற்கும் நீங்கள் வந்துட்டு உங்கள் கவனத்தை சிதறாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்க ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பின்பற்றாதீங்க. ஏன்னா மற்றவங்க ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் எப்போ செய்யலாம் எப்போ செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் செய்யும்போது அது ப்ராஃபிட் வரும்போது சந்தோஷமாக இருக்கும். லாஸ் வரும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா நாங்கள் இதை பார்த்தீங்களா அதை பார்த்தீங்களா அப்படின்ட்டு நம்ம இப்போ நான் வர்த்தகத்தை பற்றி ஏன் பேசுகிறதே இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு அது வந்து ஒரு நெருடலாக இருக்கலாம். வர்த்தகத்தை பற்றி பேசலை அப்படின்ட்டு. வர்த்தகத்தை பற்றி பேசலாம், எப்படி இருந்தாலும் அதுக்கு சாதகமான விஷயத்தை வச்சு நான் வந்துட்டு இப்படி நடந்தது இதுக்கு இப்படி நடந்தது நம்ம மாற்றி பேசிடலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு பயனே கொடுக்காது. அதனால் இந்த லெவல்ஸ் இதை வச்சு நீங்கள் எப்படி உங்களால்
ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்துட்டு டிசைட் பண்ணணுமே தவிர, அதனால் வந்துட்டு வர்த்தகம் அப்படிங்கிறது எளிது கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் பேட்டர்ன்ஸ், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எப்படி பார்க்குறீங்களோ, நம்ம வந்துட்டு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட பேட்டர்ன்ஸை நம்ம பார்க்க விரும்புகிறோம். அதுக்கு தான் மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. இதுதான் அடிப்படை. அதனால் இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். அதுவாக மார்க்கெட் அப்சர்வேஷன் அப்படின்னு நம்ம ஒரு பெய்டு மெம்பர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணி அதனை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 9842610908. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.